வணக்கம் கீட்ஸ் வெல்கம் டு ஒப்போ ஃபைண்ட் எக்ஸைட் ப்ரோவோட கேமரா ரிவ்யூ. ஏன்டா கேமரா ரிவ்யூ இது எல்லாம் ரிவ்யூ பண்ண மாட்டியா அப்படின்னா, இதோட டாப் ஃபீச்சர் அப்படின்னா கேமரா தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பிளஸ் ஒப்போவோட ஃபைண்ட் எக்ஸ்7 அல்ட்ராக்கு அதுக்கப்புறமா எக்ஸ்7 அல்ட்ரா இந்தியாவில் ரிலீஸ் ஆகல. பட் அதுக்கு நிகரா ஒரு கேமரா எக்ஸ்8 ப்ரோ இருக்கா இல்லையா, மற்ற ஃபிளாக்ஷிப்ஸோட இது எப்படி கம்பேர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இதோட ரிசல்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறது டெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பெக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் கேமரா இன்டர்ஃபேஸ்ல என்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு, அப்புறமா கேமரா சாம்பிள்ஸையும் பார்த்தோம் அப்படின்னா, ஓவராலா நமக்கு இந்த எக்ஸ்8 ப்ரோ பத்தின கேமராவோட ஃபுல் ஐடியா கிடைச்சிடும். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்பெக்ஸ்லயே ஆரம்பிப்போம். 4 சென்சார் பின்னாடி, முன்னாடி வந்து ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா ஒரு சென்சார் 32 எம்பி. ஸோ பேக்ல 4 50 எம்பி. ஃபர்ஸ்ட் மெயின் கேமரா லிட்டியா 808 சென்சார் f1.6 அப்பர்ச்சர் ஓஎஸும் இருக்குது. அப்புறம் அல்ட்ரா வைட் சென்சார், இது என்னது சாம்சங்கோட சென்சார் ஒன்று கொடுத்துருக்காங்க. 50 எம்பி தான், இதுவும் f2.0 அப்பர்ச்சர். இதுல வந்து இதுவும் இருக்குது, மேக்ரோ மோட் அப்படிங்கிறதும் இருக்குது. அப்புறம் 3x டெலிஃபோட்டோ இருக்கு, அது வந்து 50 எம்பி 1/1.95 இன்ச் சோனியான்ற பாருங்க லிட்டியா 600 சென்சார். 6x டெலிஃபோட்டோ இருக்குது, அதுலயும் உங்களுக்கு ஐஎம்எக்ஸ் 858 சென்சார் 1/2.5 இன்ச். இது வந்து சின்ன சென்சார் தான். அப்புறம் அபர்ச்சரும் பாத்தீங்கன்னா f4.3 இருக்கும். ஏன்னா பெரிஸ்கோப் இல்லையா, இது அல்ட்ரா டெலிஃபோட்டோங்க. இது எக்ஸ்7 அல்ட்ரா 3x 6x இருக்குல்ல, இது ரெண்டுமே எக்ஸ்7 அல்ட்ரால இருந்து தூக்கி அப்படியே வச்சிட்டாங்க. மெயின் கேமராவும் அல்ட்ரா வைடும் வேற சென்சார்ஸ். ஏன்னா எக்ஸ்7 அல்ட்ரால பாத்தீங்க அப்படின்னா மெயின் கேமராவும் அல்ட்ரா வைட் கேமராவும் பயங்கரமான சென்சார். 1 இன்ச் சோனி லிட்டியா 900 சென்சார் கொடுத்துருக்காங்க மெயினுக்கு. அப்புறம் அல்ட்ரா வைடுக்கும் வந்து ஒரு தரமான ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. பட் இதே எக்ஸ்8 ப்ரோல அது வந்து கிடையாது. மேபி எக்ஸ்8 அல்ட்ரால அதை விட பெட்டரான காம்பினேஷன்ல வரலாம் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து ஸ்பெக்ஸ். நாம அடுத்து இன்டர்ஃபேஸ் லெவல்ல இங்க பாத்தீங்கல்ல, அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத, ஏஐ ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் பார்த்துருவோம். ஓகே, இப்போது இன்டர்ஃபேஸை நம்ம தெளிவாக ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் அப்படின்னா க்ளீனாக தெரிஞ்சிடும் இந்த ஃபோனோட ஃபீச்சர்ஸு என்ன, எப்படி எல்லாம். ஓகே, ஸோ இப்போ மேலே பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டிஆர் மேக்ரோ ஷாட் இதெல்லாம் ஓகேங்க. செட்டிங்ஸ் உள்ளே போவோம். வாட்டர் மார்க்கு, காம்போசிஷன், அசிஸ்டன்ஸு இதெல்லாம் தான் இருக்குது. இந்த ஃபார்மேட்ஸில் உள்ளே போனோம் அப்படின்னா ஹை எஃபிஷியன்சி வீடியோ, ஹை எஃபிஷியன்சி இமேஜ் இருக்குது. ஹெச்டிஆர் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் எதுவும் இல்லை. ஓகேவா. அப்புறம் லென்ஸ் ஃபோக்கல் லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணலாம். டிஃபால்ட்டாக வைட் ஆங்கிள் ஃபோக்கல் லென்த் வந்து உங்களுக்கு 23 வேணுமா, 28 வேணுமா, 35 வேணுமா, இதெல்லாம் வந்து சம ப்ரோ ஃபீச்சர்ஸு. இதெல்லாம் யாருக்கு தெரியுமோ அவங்க வந்து யூஸ் பண்ணது பெட்டரு. அப்புறம் இந்த வீடியோ ரெக்கார்டிங் போது உங்களுக்கு ஃபோக்கஸ் ஹண்டிங் ரொம்ப நடக்குது அப்படின்னா ஃபோக்கஸ் லாக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. இப்போ ஃபீச்சர்ஸ் உள்ள போவோம். ஃபீச்சர்ஸ் உள்ள போனால் டார்க் ஸ்கேனர் மட்டும்தான் இருக்குது. ஓகே, இப்போ இதெல்லாம் தான் செட்டிங்ஸ் இருக்குது. நம்ம வெளியே போனோம் அப்படின்னா இது ஃபோட்டோ செட்டிங்ஸு இல்லையா. இப்போது வீடியோ செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஷூட்டிங் மெத்தட்ஸு இதை போய் பார்ப்போம். இப்போது இந்த டேப் டு கேப்சரு, ஷோ பாமு இதெல்லாம் இருக்குது. ஓகே, மீதிலாம் ஹெச்டிஆர் ஆப்ஷன், டால்பி விஷனோட 4K 60 FPS வரைக்கும். ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணால் ஸ்டில் 4K 60 FPS எடுக்க முடியுது. இதெல்லாம் ஒரு ஃபீச்சர் வந்து நம்ம இப்போ தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லலாம் ஸ்டெபிலைசேஷனோட. அப்புறம் ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஈஸியாக எல்லா கண்ட்ரோல்ஸையும் மாற்ற முடியும். இதில் பார்த்தீங்களா சவுண்டு ஃபோக்கஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ஆடியோ ஜூம் ஃபீச்சர். அப்புறம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா அப்பேச்சர் மாற்ற முடியும். இன்கேஸ் உங்களுக்கு பிளர்டு வீடியோ வேணும் அப்படின்னா பிளர் வீடியோ வந்து எடுக்க முடியும். அதுவும் 4K 60 FPSல எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே என்ன வந்தது இப்போது 1080p 60 FPS அவ்வளோதான் முடியும். அதுக்கு மேலே அது கூட முடியாது. 1080p 30 FPS தான் அப்படின்னு சொல்லிட்டான். இதுதாங்க ப்ரோஸோட நிலமை. ஓகேவா. ஸோ இப்போது வேறு என்ன ஆப்ஷன்லாம் இருக்குதுன்னு பார்த்தா மாஸ்டர் அப்படின்னு ஒரு மோடு இருக்குது. இதில் தான் நம்ம ப்ரோ மோடு ஈஸியாக போயிட்டு JPEG அண்ட் RAW இது ரெண்டுத்துலேயும் எடுக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரோலும் உங்களுக்கு கொடுத்துருக்கானா, முடிஞ்சிருச்சா. அடுத்து போர்ட்ரேட் மோடு சொல்லவே வேணாம். போர்ட்ரேட் மோடில் இவங்க இந்த மிஸ்டி, க்ளோயிங், ட்ரீமி அப்படிங்கிறதுலாம் என்ன கைண்ட் ஆஃப் பேக்ரவுண்ட் பிளர் உங்களுக்கு வேணும் அந்த பேக்ரவுண்ட் பிளர் கொடுக்குறாங்க. அப்புறம் மோர் போனீங்க அப்படின்னா ஹைரஸ் மோட் அப்படின்னு இருக்குது. இது 50 MPயில் ஃபுல் ரெசல்யூஷனில் எடுக்கிறதுக்கு. அப்புறம் ஸ்லோமோ, பேனோ இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சது தானே. இங்கே பாருங்கள் எக்ஸ்பேன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த எக்ஸ்பேன் அப்படிங்கிறது வந்து
வைடாக எடுக்கிறதுக்காக இந்த ஹாசல்பிளாடோட எக்ஸ்பேண்டுன்றது ஹாசல்பிளாடோட ட்ரேட்மார்க்கு. இதில் தான் வந்து உங்களால் வைடாக எடுக்க முடியும். அந்த வைடாக எடுக்கிறது எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், தெரியுதா எவ்வளோ வைடாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் எக்ஸ்பேனோட சூப்பருங்க. ஸோ ஒரு பயங்கர வைடான சினிமேட்டிக்கான ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லலாம் இந்த எக்ஸ்பேன் அப்படிங்கிறது. இதுவும் எல்லா லென்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்களா எந்த ஒரு கண்ட்ரோலும் கிடையாது, வெறும் எக்ஸ்போஷர் மட்டும்தான், வேறு எந்த கண்ட்ரோலுமே கிடையாது. ஃபுல்லாக உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ஆப்ஷன் ஒரு கிளிக்கோட கிடைக்குது எக்ஸ்பேன். இது வந்து ஹாசல்பிளாடோட ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சரு. கேமரா எந்தூசியாஸ்ட்டுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். அடுத்து ஃபிலிம் அப்படிங்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த இன்டர்ஃபேஸே அப்படியே அந்த சோனியோட அந்த ப்ரொஃபஷனல் கேமரா நம்ம பார்த்துருக்கோம் இந்த எக்ஸ்பீரியாவில், அந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸை ஃபுல் ஸ்க்ரீனில் உங்களுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? இது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஃபிலிம் ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஹிஸ்டோகிராமு எல்லாமே உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஹிஸ்டோகிராம் இருக்கா, கிரிட் இருக்கா, எல்லாம் இருக்குது. ஸோ இதை ஃபுல் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே ஷூட் பண்ணுற மாதிரி கூட மாற்ற முடியுது. எனக்கு இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஓவராலாக இன்டர்ஃபேஸில் பார்த்தா இந்த கலர் வாய்ஸோட கேமரா இன்டர்ஃபேஸ் வந்து ஃபுல்லி ஃபீச்சர்டாக தான் இருக்குது. முக்கியமாக இதில் வந்து செல்ஃபிக்கான ஃபீச்சரு எல்லாமே வந்து அவைலபிள். போர்ட்ரேட் மோட் இப்போ ஆனில் இருக்குது. அந்த மாதிரி எவ்ரி திங் இஸ் அவைலபிள் வித் டைமர் அண்ட் எவ்ரி திங். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ப்ரோ யூசர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போது சாம்பிள்ஸை பார்த்தா தான் இந்த கேமராவோட எக்ஸாக்ட் பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு தெரியும் இல்லையா? ஸோ அதனால் இப்போது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டுட்டு, ஓகேவா, இதில் ரெக்கார்டிங் எல்லாத்தையும் ரெக்கார்டு போட்டுட்டு உள்ள சாம்பிள்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். முதல்ல எடுத்த சாம்பிள்ஸ்லேருந்து பார்ப்போம். என்ன சொல்கிறது, இதெல்லாம் வந்து லைஃப் மூமெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் போடுறதுனால உங்களுக்கு கலர் வந்து பக்காவாக இருக்கும். பட் இங்கே ஸ்க்ரீன்லேயும் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ரெண்டிஷன் தான். பட் இதில் போர்ட்ரேட் மோட், ஓகேவா, நான் வந்து 3xல் எடுத்திருக்கேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்களே சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது போர்ட்ரேட் மோடு. இந்த பீப்புள் கட் பண்ணுறது, இந்த பிளர் பண்ணுறது, அதெல்லாம் நல்லா நேச்சுரலாக தான் இருக்குது. ஸோ அப்புறம் இதுவும் வந்து போர்ட்ரேட் மோட் தான். பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி ரெண்டு ஃபோர்க்ரவுண்ட் பேக்ரவுண்டுன்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்து பிளர் பண்ணுற மாதிரி பார்த்தேன். இதுதான் வந்து இந்த சாம்பிள். இதுவும் போர்ட்ரேட் மோட் தான் ட்ரை பண்ணேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பீப்புள் இருக்கும்போது நான் போர்ட்ரேட் மோட் ட்ரை பண்ணுறேன். அங்கங்கே கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்க தான் செய்யுது. பட் ஓவராலாக நல்லாவே கட் பண்ணுதுன்னு சொல்லலாம் இல்லையா? உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓவராலாக எனக்கு உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது. அப்புறம் இந்த ஷாட்டு பார்த்தீங்கன்னா இது 1x தான் இந்த கேமரா. ஸோ மெயின் சென்சாரில் தான் எடுத்திருக்கேன். இதை செம்ம டைனமிக் ரேஞ்ச், அதுக்காக தான் நான் இதை எடுத்தேன் மெயினாக. இங்கே பார்த்தீங்கன்னா சன் வந்து ரொம்ப பிரைட்டாகவே அடிக்குது இந்த இடத்துல. மீதி இடத்துல இல்லாமல் இங்கேயும் பிரைட்டாக தான் இருந்துச்சு. பட் நைஸாக பேலன்ஸ் பண்ணியிருக்கு. ப்ளஸ் நம்ம கேரக்டரையும் வந்து பயங்கரமான ஒரு கிளாரிட்டியில் காமிக்குது. உண்மையிலே சொல்லணுன்னா அந்த மோஷனை கூட பக்காவாக கேப்சர் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஷாட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி அந்த ரேஞ்சில் நான் பார்த்தது. அப்புறம் இங்கே ஆப்ஜெக்ட் போர்ட்ரேட் மாதிரி ட்ரை பண்ணேன். ஆப்ஜெக்ட் போர்ட்ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலான்னு. இதுவும் ரொம்ப சூப்பராகவே கட் பண்ணிச்சு. இது ஆப்வியஸ்லி நம்ம டெலிஃபோட்டோவில் எடுத்திருக்கோம். 73 mm அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆப்வியஸ்லி அது வந்து 3x கேமராவில் வரும். அது f4.5 இருக்குது. ஸோ அதுதான் வந்து அந்த 3x கேமராவோடது. அப்புறம் இது ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் நான் போர்ட்ரேட் ட்ரை பண்ணேன். இதில் எப்படி கட் அவுட் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு தான் பண்ணேன். கொஞ்சம் டஃப்பு தான், பட் ஸ்டில் டீசென்ட்லி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே சூப்பராக பண்ணுது போர்ட்ரேட்லன்னு சொல்லலாம். இது ஒரு டெலிஃபோட்டோ ஷாட், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். f4.3 135 mm 6x ஷாட்டு. இன்னும் எடிட்டே பண்ணல நான் இந்த ஷார்ட்ஸ்லாம். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி பக்காவாக இருக்குது. எவ்வளோ கிளாரிட்டி பாருங்கள், சூப்பர் கிளாரிட்டி. எவ்வளோ ஜூம் போனாலும் செம்ம கிளாரிட்டி. ப்ளஸ் டைனாமிக் ரேஞ்ச், பின்னாடி எவ்வளோ பிரைட்டாக இருக்குது. பட் அப்படியும் அதில் வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு நிறையவே தெரியுது அப்படின்னு சொல்லலாம் டீட்டெயிலு. அண்ட் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஃபோக்கஸும் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே தான் இருக்குது ஃபோக்கஸு, பட் பின்னாடி அவுட் ஆஃப் பிளராக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல டெலிஃபோட்டோ எக்ஸாம்பிள். இதுவும் ஒரு நல்ல டைனமிக் ரேஞ்ச் எக்ஸாம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் டார்க்னஸ். இங்கே இந்த ஃபுல் டார்க்னஸ்லேயும் எவ்வளோ பாருங்கள் டீட்டெயிலு, செம்மையா. ப்ளஸ் இந்த இடமே சூப்பராக இருக்குல்ல, இவ்வளோ தூரத்தில் இருந்தால் கூட எவ்வளோ டீட்டெயில் பாருங்கள். ஸோ ஓவராலாக இந்த 23 mm f1.6 அப்படின்னா
ISO 64ல் மெயின் சென்சார் சூப்பராக எடுக்குது அப்படின்னு அர்த்தம். இது வந்து f4.3, இது வந்து 6x டெலிஃபோட்டோ. இதில் வந்து இங்கே ஒரு நாய் ஒன்று படுத்துட்ருக்கு, இது மேலே லைட் அடிச்சுது. ஸோ எப்படி அது கேப்சர் பண்ணுது, இந்த ஹோல்டு எல்லாம் ஃபுல்லாக டென்ஸ் ஃபோலியேஜ், எக்கச்சக்க கிராஸு, செடி கொடிகள், கல் நிறைய இருக்குது. ஸோ எப்படி ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தா நல்லா ஷார்ப்பாகவே ப்ராசஸ் பண்ணியிருக்கு, நல்லா தான் இருக்குது. இது வந்து டெலிஃபோட்டோ சாம்பிள். இது ஆப்ஜெக்ட் போர்ட்ரேட் ட்ரை பண்ண ஒரு சின்ன கோயிலில். இந்த இடத்துல பாருங்கள் சூப்பராக கட் பண்ணியிருக்கு, நல்லா இருக்குது. இது ஒரு நேச்சுரலான ஒரு பிளர் இருந்துச்சு, நல்லா ஒரு சினிமா கேமரா மாதிரி ஒரு ஃபீல்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் ஒரு போர்ட்ரேட் ஒன்று ட்ரை பண்ணேன், லாங் போர்ட்ரேட்டு. ரொம்ப கஷ்டமான ஒரு சீன் தான் இது, அதுவும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 135mm f8.0 அப்படின்னு அது போட்டிருக்கு. அது இந்த நான் அந்த போர்ட்ரேட் மோடில் சூஸ் பண்ணது. ஒன்ஸ் அகெயின் வெரி டீசென்ட். அப்புறம் இதுவும் அந்த மாதிரி ஒரு போர்ட்ரேட் மோடில் தான் நான் ட்ரை பண்ணேன். பார்த்தீங்கன்னா 135mm 6x f8.0ன்னு போட்டிருக்குது. அது பிளர் பண்ணியிருக்கு பேக்ரவுண்டை. ஓகேவா, இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு DSLR கேமராவில் எடுக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக எடுத்தது தான் இந்த ஷாட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் இதை பற்றி. அப்புறம் இது வந்து 1x 1xல் வந்து நிஜமாகவே கிளாரிட்டி சூப்பர், சொல்லவே வேணாம். டைனமிக் ரேஞ்சும் சூப்பர். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 1x தான். இதில் பாருங்கள் 1xல் நான் ஜூம் பண்ணுறேன், இதில் எவ்வளோ கிளாரிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதையே வந்து நான் இப்போது 6xல் எடுத்திருக்கேன். ஓகேவா, இது எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல, கலர்ஸ்லாம் சூப்பராக இருக்குல்ல. இதில் பாருங்கள் கலர்ஸ் கொஞ்சம் லைட்டாக டல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். இதில் கலர்ஸ் வந்து பக்காவாக இருந்தது, லைட் வந்து சூப்பராக அடிச்சுது. அப்புறம் இது வந்து நம்ம பாலார் ரிவரை வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் வியூவில் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். ஒரு ப்ரௌனு ப்ளூன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு டல்லான ஒரு சீன் தான் இது. டல்லாக தான் எடுத்துருக்குது, இன்னும் பெட்டராகவே எடுத்துருக்கலாம் அந்த சீனை. அப்புறம் இது சன்செட் டைமில் ஒரு சும்மா ஒரு சின்ன ஹில்லில் நான் போய் இந்த எடுத்து பார்த்தேன். கேனு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டீட்டெயில், எவ்வளோ கிராஸ் இருந்தாலும் அதில் எவ்வளோ டீட்டெயில் கொடுக்குது பாருங்கள், அது அந்த செம்ம தான். இது வந்து 75mm அப்படின்னும் போது இது f2.6ல் எடுத்திருக்குது. அப்படின்னா இது வந்து இந்த டெலிஃபோட்டோ லென்ஸ் தான், 3xல தான் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவும் நல்லா தான் வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா அல்ட்ரா வைடும் எனக்கு இம்ப்ரெசிவ் இல்லை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் அதுவும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அந்த சென்சாரும் சூப்பராக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. டீட்டெயில் நல்லா இருக்குது. எவ்வளோ பெரிய சீன் பாருங்கள், இது இவ்வளோ பெரிய சீனையும் வந்து நல்லாவே கேப்சர் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா தான் இருக்குது. அல்ட்ரா வைட் பண்ணுறேன்னா ரொம்ப யூஸ் பண்ணல அல்ட்ரா வைடு. அதே சீனில் வந்து செல்ஃபியும் ட்ரை பண்ணேன். செல்ஃபி 32MP கேமரா எப்படி இருக்குன்னு பின்னாடி ட்ரெயின் ஓடுது. ஸோ வீடியோலையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஒன்ஸ் அகெயின் இது வந்து இந்த 6x டெலிஃபோட்டோவில் எடுத்த ஷாட்டு. இதுவும் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஷாட்டும். இது வந்து கைண்ட் ஆஃப் லோ லைட்டு, ஆல்மோஸ்ட் சன்செட்டு அந்த டைமில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக நல்லா டீட்டெயில்டாகவே இருந்துச்சு செல்ஃபி. ஸோ ஒரு அவுட்டோர்ஸ் பர்சனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த கேமரா வந்து டெஃபினட்டாக நல்லாவே இருக்கும். இப்போதைக்கு நம்ம பார்த்த அவுட்டோர் சாம்பிள்ஸ் படி இல்லையா. ஸோ அடுத்தது நம்ம வந்து ஃபைனலாக இந்த ஷாட்டு நான் வந்து எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா, இதுக்கும் அடுத்த செக்மெண்ட்டுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. நம்ம அடுத்தது AI அப்படிங்கிற அந்த ஃபீச்சர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த ஷார்ட்லேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு மாதிரி பிளர்டாக இருக்குது இல்லையா, இந்த ஷார்ட் பிளர்டாக இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து எடிட் அப்படின்னு கொடுப்போம். அதில் இந்த AI எடிட்டர் அது உள்ளே போனோம்னா இந்த ரைட் சைடில் இங்கே இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கா, இதில் ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு இது பிளர்டாக இருக்கா, கண்டிப்பாக பிளர்டாக இருக்குது. ஏன்னா தப்பான இடத்துல ஃபோக்கஸ் ஆகிருக்கு, ப்ளஸ் கொஞ்சம் ஷேக்கும் இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு அன்பிளர் பண்ணுவோம். நோ நெட்வொர்க் கனெக்ஷனா, சரி நெட்வொர்க் ஆன் பண்ணுவோம். சாரி. அண்ட் இப்போ ட்ரை பண்ணுவோம் அன்பிளர். ஸோ நெட்வொர்க் கனெக்ஷன் இருந்தால் தான் இந்த AI ஃபீச்சர்லாம் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுல இப்போ நம்ம கற்றுக்கிட்டோம். ஏன்னா டு நாட் டிஸ்டர்ப் போட்டு நான் வச்சுருந்தேன், டக்குனே வந்துருச்சு. ரைட்டு. ஸோ அன்பிளரில் எப்படி வந்திருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு கம்பேர் கொடுக்குறான் பாருங்கள். கம்பேர் கொடுத்தா நல்லா ஒரு டிஃப்ரென்ஸே தெரியுது. இங்கே காது பக்கத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் போர்ட்ரேட் அந்த லென்ஸ் பிளரையும் கொஞ்சம் கம்மி பண்ணுது. அதே சமயத்தில் நல்லாவே கம்மி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் மீதி எல்லாமும் பிளர் பண்ணியிருக்கு, இந்த இடத்துல கொஞ்சம் பிளர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே ஃபோக்கஸில் இருந்ததெல்லாம் கொஞ்சம் பிளர் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு வந்து இன்டெலிஜென்ட்டாக தான் இருக்குது. அடுத்து இப்போ இதுக்கு டன் கொடுத்துட்டு அடுத்து நம்ம வந்து கிளாரிட்டி என்ஹான்ஸ் பண்ணுவோம்.
ஓகேவா. இது வந்து 4K அல்ட்ரா ஹெச்டி கிளாரிட்டி மோட். இது வந்து என்ஹான்ஸ் பண்ணால் அதில் வந்து எல்லா கிளாரிட்டியும் வரும் அப்படிங்கிறாங்க. நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. இப்போது திருப்பியும் அதே மாதிரி வருதா அப்படின்றத பார்ப்போம். பார்த்தீங்களா இந்த அநியாயத்தை, பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், இப்படி தாங்க எனக்கும் இருந்தது. ஒரு இவங்க எப்படி வந்து இந்த ஏஐ வச்சு டீட்டெயில்ஸை வந்து ஷார்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த ஏஐ ஃபீச்சர் தான் இங்கே ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்குது இப்போது கரண்ட்லி ஒப்போவோட இந்த கலர் ஓஎஸில். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது எரேஸ் பண்ணோம். இப்போ இந்த சைடில் இந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஜெக்ட் இது கொஞ்சம் டிஸ்ட்ராக்டிங்காக இருக்குது, இதை நான் எரேஸ் பண்ணோம் அப்படின்னா எரேஸ் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு பெயிண்ட் ஓவர் கொடுத்துட்டு ஆர் ஸ்மார்ட் லாஸோ எடுப்போமே, ஸ்மார்ட் லாஸோ எடுத்துகிட்டு டெலீட் பண்ணுறாத அப்படின்னா அது பாருங்கள் ரெகக்னைஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுது. ஓகேவா. கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஸ்லைட்லி லெஸ் பிளாக் டிஸ்ட்ராக்ஷன்னால் ஒரு பெட்டர் லுக் கிடச்சிருச்சு ஃபோட்டோவுக்கு. சேவ் பண்ணிடுவோம், சேவ் காப்பி கொடுத்துருவோம். சேவ் காப்பி கொடுத்தா சைட் பை சைடு நீங்கள் பார்த்துடலாம். ஓகேவா. இந்த பிளரி ஃபோட்டோ இப்போ இப்படி ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போது நம்ம மீதி சாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதில் ஏஐ ஃபிக்ஸிங்க்குன்னு சொல்லிட்டு நான் சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டெலிஃபோட்டோ சாம்பிள் எடுப்போம். இதில் டெலிஃபோட்டோ சாம்பிளில் என்னென்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 442 mm அப்படின்னா கண்ணா அப்படின்னான்னு ஜூம் பண்ணியிருக்கிறேன்னா, அதனால் ஆப்வியஸ்லி டிஜிட்டல் ஜூம் போய் நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி லாஸ் இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து செல்ஃபோனில் இருக்கிறதையும் காமிக்கிறேன், ஒரு கிளாரிட்டி லாஸ் இருக்குது. இந்த கிளாரிட்டி லாஸை நம்ம ஏஐ வச்சு மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே கூத்தே. ஸோ இப்போ நம்ம நல்லா ஏஐ என்ஹான்ஸ் கிளாரிட்டி மட்டும் கொடுத்தாலே எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அப்படிங்கிறதும் பாருங்கள். இது இன்டர்நெட்டுக்கு போயிட்டு ஏதோ வேலையை பண்ணுது, ஜூம் பண்ணுவோம், கம்பேர் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் ஒரு பிளர் இருக்கா, அது அப்படியே போயிடுது. அந்த பிளர் போய் அந்த ஹேர்லாம் அப்படியே மாறுது. அப்புறம் இந்த மரத்தோட அந்த இதெல்லாம் பாருங்களேன், அப்படியே அந்த டீட்டெயில் ஃபார்ம் ஆகுது. இலையை பாருங்கள், இலைகள்லாம் வந்து டீட்டெயில் பாருங்கள் நல்லா எப்படி மாறி இருக்குது அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து இங்கெல்லாம் நல்லா தெரியுது, இந்த இலையிலலாம் எவ்வளோ வேலை பார்த்துருக்குது இந்த ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த டன் அப்படின்னு நான் கொடுத்துட்டு சேவ் காப்பி கொடுத்தேன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். இப்போ இதுக்கும் இதுதான் நம்ம ஒரிஜினல் ஃபோட்டோ. ஓகேவா. இந்த மங்கி எப்படி இருக்குது பாருங்கள். நான் ஏன்னா அவ்வளோ டிஜிட்டல் ஜூம் பண்ணியிருக்கிறேன். அதோட வால் கூட பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இப்போ அதே இடம் பாருங்கள் க்ளீனாக இருக்குது, ஷார்ப்பாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஏஐ ஃபீச்சர். இதுலேயும் இதே மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன். இப்போ இவ்வளோ பிளர்டாக இருக்குல்ல, இப்போ பாருங்கள் ஏஐ எடிட்டர் வைடு என்ஹான்ஸ் கிளாரிட்டி. என்னவோ பண்ணுறானுங்க நம்ம ஏஐ வச்சு அப்படின்னு பார்த்தா இதை வந்து பண்ணுறானுங்க, நல்லா பண்ணுறானுங்க என்ன கேட்டால். இங்கே வருங்க இப்போ வந்து ஒன்றுமே ஆகாத மாதிரி இருக்குது. அதனால் நம்ம வந்து அன்பிளரையும் கொடுப்போம். எல்லாம் ட்ரை பண்ண வேண்டியது தான். இப்போ ஃபோட்டோ எடுக்கும்போது தப்பாக வந்துருச்சு, மிஸ்டேக் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது, போய் ஃபிக்ஸ் தான் பண்ணுறது. ஸோ அப்போ இப்படி தான் நம்ம பண்ண முடியும். பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ மாறினா மாதிரி இருக்குது எனக்கு, மாறிச்சா இல்லையா அப்படிங்கிறது வந்து இன்னொரு தடவையும் ஒரு என்ஹான்ஸ் கிளாரிட்டியை கொடுப்போம். என்ன தான் மாறுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தா பரவாயில்ல, டீசெண்டாக இருக்குது இல்லை, நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஓகே டன்னு, சேவ் காப்பி, சூப்பர். இப்போது இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த இமேஜு. இது விக்கி வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்கிற நாய்க்குட்டி, அதுதான் நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். மச் பெட்டராக இருக்குல்ல. இது பாருங்கள் இதே மாதிரி டக்குன்னு இப்போ இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா கண்ணில் அந்த ஒரு பிளர் தெரியுதா, அந்த பிளர்ரை அன்பிளர் பண்ணுவோம். அது பின்னாடி பிளர்லாமும் போகுது, அதுதான் நான் உங்களுக்கு காமிக்கணும்னு பார்க்குறேன். இது ஒரு போர்ட்ரேட் ஷாட்டு, இது நைட் போர்ட்ரேட்டு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க, நைட் போர்ட்ரேட்டு இவ்வளோ கிளாரிட்டியோட. ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளர் ஆல்மோஸ்ட் போயிடுச்சு பாருங்களேன். பின்னாடி இருக்கிற பிளரும் போதும், ஆனால் அந்த கண்ணு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அந்த பிளர் வந்து போகுது பாருங்கள். ஒரு மாதிரி அந்த மூமெண்ட் வந்து சரி பண்ணுது, அது மூமெண்ட்டை சரி பண்ணுது.
அதே சமயத்தில் பின்னாடி அந்த பிளர்ரையும் மாற்றுது. நம்ம இந்த போர்ட்ரேட் எடுத்துருக்கோம்ல, அந்த போர்ட்ரேட் பிளர்ரையும் இது அஃபெக்ட் பண்ணுது. அதை காமிக்கிறதுக்கு தான் நான் இதை எடுத்தேன். ஸோ இது டன் போட்டோம்னா அடுத்து என்ஹான்ஸ் கிளாரிட்டி கொடுத்தோம்னா இந்த ஃபோட்டோ ப்ரிட்டி மச் ஃபிக்ஸ் ஆகிடுது. ஸோ உங்களுக்கு கையில் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, வெறும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் மட்டும் கொடுக்காம, கேமரா கிளாரிட்டி மட்டும் கொடுக்காம, உங்களுக்கு இந்த ஏஐ டூல்ஸையும் கொடுத்து எப்படியாவது ஒரு நல்ல ஃபோட்டோ எப்படியாவது எடுக்க முடிய வச்சிடுறாங்க. அதனால் உங்களுக்கு வந்து என்ன தான் அது வந்து இந்த ஏஐ வச்சு ஏதோ பெயிண்ட் அடித்த மாதிரி இருந்தாலும் ஒரு தூரத்துலேருந்து பார்க்க ஒரு நல்லா இருக்குதுல்ல ஒரு ஃபோட்டோ. பரவாயில்லையா, ஒரு இந்த டிஎஸ்எல்ஆர் வச்சு எடுத்த மாதிரி இருக்கியா. அது என்ன தான் போர்ட்ரேட்லாம் வந்து மொக்கையாக வந்து விழுந்தாலும் இங்கே பாருங்கள், இந்த எரர் பாருங்களேன், இந்த எரர். இந்த யாரோ ஒருத்தர் பின்னாடி வண்டி ஓடிக்கிட்டு இருக்காரு, அவரோட அந்த சட்டை வந்து இந்த நாயோட அந்த மண்டையோட ஒட்டிச்சு, மீதியெல்லாம் பிளர் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரிலாம் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது மட்டும் நான் காமிக்கிறேன், ஓகேவா. இது வந்து ஒரு டிஜிட்டல் ஜூமில் எடுத்த மேக்ரோ ஷாட். நீங்களே பாருங்கள் எவ்வளோ பிளர்டாக இருக்குது. இது வந்து பிளர்டாக தான் இருக்குது, ஆனால் தூரந்து பார்க்க ஒரு மாதிரி நல்லா இருக்குது இல்லையா. ஏன்னா இங்கே பாருங்களேன் எவ்வளோ எம்எம்னு எழுத்துருங்க, 776 mm, ஓகேவா. ISO 800 வேறு. ஸோ எக்கச்சக்க நாய்ஸு. இது மட்டும் நான் வந்து ஏஐ எடிட்டரில் உங்களுக்கு காமிக்கணும்னு எடுத்தேன். ஸோ என்ஹான்ஸ் கிளாரிட்டி மட்டும் போட்டாலே என்ன வேலை நடக்குதுன்னு பாருங்கள். எனக்கு அதுதான் ஷாக்கிங்காக இருந்தது. பரவாயில்லையே, இந்த ஏஐ வச்சு வெறுமை கிளாரிட்டி மட்டும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதே வந்து பெரிய விஷயமாக தான் இருக்கே. நல்லா தான் இருக்குது இந்த ஃபீச்சர் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஓகே, ரொம்ப நேரம் வேலை பார்த்துருக்கு. நான் நிறைய வேலை நடந்திருக்குமோ அப்படின்னு பார்த்தா ஆமாம், நிறைய வேலை நடந்திருக்கு. எவ்வளோ வேலை நடந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டெம்மெலாம் பாருங்களேன், இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இல்லை. எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன். ஆடா பாவிகளா, ஏன்டாடி ஏஐ வச்சு ஜென்ரேட் பண்ணுறீங்களா இல்லை என்னடா, எனக்கு ஒன்றுமே புரியலையே. நான் எடுக்கிற இந்த ஃபோட்டோவில் ஒன்றுமே இல்லையா, எப்படியா இந்த டீட்டெயிலாம். இங்கே பாருங்களேன், அந்த ரெக்கையில் இது எப்படிங்க, நீங்களே சொல்லுங்கள். ஹவு இஸ் திஸ் ஈவன் பாசிபிள்? சூப்பர்ல. ஸோ ஜாமெட்ரிக்காக இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா சூப்பராகவே, என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெஸ்ட்டு ரிசல்ட்ஸ் வந்து இந்த ஃபோட்டோவில் தான் நான் வந்து பார்த்தேன். இப்படி ஒரு பிளர்டான ஒரு ஜூம் ஃபோட்டோவை பயங்கர கிளாரிட்டியாக மாற்ற முடியுது அப்படின்னா அந்த கிட்டத்தட்ட அந்த விவோ X200 ப்ரோவோட அந்த 200 மெகாபிக்சல் சென்சார் பக்கத்தில் இந்த ஏஐ தான் கொண்டு போகும் போல இருக்குது, இந்த ஹார்ட்வேரை கொண்டு போகாது. ஸோ இதுதாங்க, இந்த ஏஐ செம்ம இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. பட் அதை தவிர மற்ற விஷயமும் இருக்குது. நம்ம ஃபுல் டீப் டைவாக தான் இன்றைக்கி போகிறோம். லோ லைட்டு பார்த்தோம் அப்படின்னா எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு சீனு, அதில் வந்து இந்த பர்பிள் கலர் லைட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு ஒயிட் பேலன்ஸை பக்காவாக பிடிச்சிருக்கு, அது வந்து சூப்பர். அப்புறம் இங்கே வந்து ஒரு ரயில்வே கேட் பக்கத்தில் வந்து 1x எடுக்கிற டைனாமிக் ரேஞ்சு லோ லைட்டில் சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா 6x எடுத்துருக்கேன், லோ லைட்டில் பக்காவாக வேலை பண்ணுது. இதுவும் 6x, நல்ல சீன் இல்லையா அது. இதையும் ஏஐ வச்சு என்ஹான்ஸ் பண்ண முடியும். 1x சொல்லவே வேணாம், பக்கா. இந்த 1xலேயே வந்து டிஜிட்டல் ஜூம் பண்ணி எடுத்தேன். இது பார்த்தீங்கன்னா 6x. இது வந்து போர்ட்ரேட்டு, நல்லாவே எடுத்துச்சு போர்ட்ரேட்டு. இதில் நான் வந்து ஏஐ யூஸ் பண்ணி இதை நான் வந்து எரேஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் இது வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா, செல்ஃபி கொடூரமாக தான் இருக்குது தெரியும். இது வந்து 1x. இதுவும் பார்த்தீங்கன்னா 1xல் கொஞ்சம் ஸ்லைட்டாக ஜூம் பண்ணி எடுத்திருப்பேன். ஸோ லோ லைட் பர்ஃபார்மன்ஸும் ப்ரிட்டி குட் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் மேக்ரோவும் சூப்பரு. பட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஜூம் கேமராவோட இந்த ஃபீச்சரை பார்க்கணும். அப்புறம் இந்த மாஸ்டர் லென்ஸு அது இதுன்னெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்ப்போம். இப்போது நம்ம ஜூமுக்கு இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் எக்ஸாம்பிள். பார்த்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு சீனரி 23 mm நான் எடுத்திருக்கேன். 1.6 ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இங்கே மலைப்பாதை, பின்னாடி குட்டி ஹில்லக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஜூம் பண்ணுறேன், ஓகேவா. இங்கே 48 mm ஆகுது. 48 mm, 73, 135, 333, 9, 38, 1772. இது வந்து கிட்டத்தட்ட 100x, ஓகேவா. அதாவது 2300னா 100x. இது வந்து ஒரு 80, 90 அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இது பாருங்கள், அவன் வந்து 0.6லேருந்து எடுத்தானா 100x போகுது.
17mm லென்ஸு 16mm லென்ஸுன்னு எடுத்தால் இது 100x மேலே போகுது. இதில் இந்த மலையில் இந்த ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு நம்ம ஜூமில் பார்த்தா தான் தெரியுது. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஓ, இந்த குட்டி மலையில் இது அது இங்கே இருக்குது அந்த ஃபீச்சர். நமக்கு வந்து அப்போ தெரியல எடுக்கும்போது. அப்போது ஜூமில் இவ்வளோ தூரம் போக முடியுது, அதுவும் இந்த ஏஐ என்ஹான்ஸ்டு கிளாரிட்டிலாம் வச்சு நல்லா எடுக்க முடியுது அப்படின்னு தெரிஞ்சு. இதுக்கு இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா கிளாரிட்டிலாம் போட்டேன்னா இன்னும் பெட்டர் ஆயிரும் அந்த ஃபோட்டோ. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜூம் ஷாட்டு தான் இது. 135mm 6mm அப்படி எடுத்தேன். 6mmல நோ டிஜிட்டல் ஜூம், அப்படியே எப்படி அவுட்புட் இருக்குது அப்படின்னு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு லென்ஸ் தான் அது. இதுலேயே கொஞ்சம் ஜூம் 357mm அது வரைக்கும் போனாலும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தேன். ரொம்ப நேச்சுரலாகவே தான் இருந்தது, சூப்பராக இருந்தது. இதெல்லாம் 1x பக்கா கிளாரிட்டி சொல்லவே வேணாம். 135mm 6x இதுவும் சூப்பர். ஸோ லேக் பக்கத்தில் எடுத்தேன். இதெல்லாம் 3xல வந்து கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கலர்ஸ்லாம் சூப்பர். இது வந்து 240mmக்கு நான் இது எதுக்கு எடுத்தேன்னா எவ்வளோ கிளாரிட்டியில் இது எடுக்க முடியுது அப்படின்னு இந்த ஜூம்லேருந்துன்னு பார்த்தேன். அப்புறம் இது டைனமிக் ரேஞ்சு, அதாவது இந்த சீன் இதுதான். இங்கே வந்து சன் இருக்குது, இதுதான் நம்ம சீனு. ஆனால் ஒன்றும் பெருசாகவே தெரியல, ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 2xல நான் வந்து எடுத்தேன் மெயின் சென்சாரில். ஆனால் இதே 6xல நான் ஃபுல்லாக ஜூம் பண்ணி எடுக்கும்போது நல்ல இது இருந்தது. ஸோ இது டைனமிக் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் அடிதான். அதாவது இதெல்லாம் எப்படி எதிர்பார்க்க முடியும்னு நீங்கள் கேட்கலாம், இதுக்கு மேலே என்னடான்னு. சரி நார்மலில் கலர் சயின்ஸ் இப்படி இருக்குது, ஓகேவா. நான் மாஸ்டர் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு கலர் சயின்ஸ் சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக அந்த கலர் சயின்ஸு. இதில் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள் எல்லாமே. இதில் வந்து கொஞ்சம் எல்லாம் மியூட்டட் அண்ட் ப்ளூயிஷ் டோன்ஸ், அந்த ஆரஞ்சு அண்ட் ப்ளூ டோன்ஸ் நிறைய இருக்குது. அதில் நல்ல ஒரு சினிமேட்டிக்கான ஒரு ஃபீல் கிடைக்குது மாஸ்டரில். ஸோ அது வேணும்னா அந்த சினிமேட்டிக் ஃபீல் வேணும்னா அப்படி எடுக்கலாம். இப்போ இது அகெயின் ஒரு ஜூம் டெஸ்ட்டு, ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா 1xலேயே செம்மையாக தான் இருக்குது, ஓகேவா. 73mmனா மேபி நான் ஆல்ரெடி வந்து 3x போயிட்டேன். 3x 6x அதுக்கப்புறம் உள்ள ஜூம் போகுது போகுது போகுது, எவ்வளோ தூரம் போகுது பாருங்கள். இதான் வந்து ஃபீச்சர் டெஸ்ட்டு நான் பார்த்தது. அடுத்தது எனக்கு வந்து மேக்ரோ காமிக்கணும், அப்புறம் சன்செட் காமிக்கணும். ஓகே, மேக்ரோ ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். மேக்ரோ வந்து இந்த 6x டெலி மேக்ரோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரிகேட்டான டீட்டெயில்ஸ்லாம் எடுக்க முடிச்சு. பயங்கரமான லைட் இருந்துச்சுங்க, அதுவும் ஒரு முக்கியமான கண்டிஷன் தான். ஆனால் எவ்வளோ பக்கத்தில் போக முடியுது அப்படின்றது வந்து ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்துச்சு. நீங்கள் வீடியோலேயும் பார்ப்பீங்க. இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 6xல தான் எடுத்துருக்கிறேன். 135mm f4.3 ஷார்ட். இது இவ்வளோ டீட்டெயில் பாருங்கள், எக்கச்சக்க டீட்டெயில். இதுலேயே டிஜிட்டல் ஜூம் போனாலே அவ்வளோ டீட்டெயில் வருது. அதுதான் வந்து இங்கே உங்களுக்கு டிஜிட்டல் ஜூம்லேயே கிடைக்குது. இன்னும் டீட்டெயில் நம்ம இன்னும் ஜூம் பண்ணி போகிற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து 6x டெலிமேக்ரோன்றது சூப்பரு. இதுவும் அதே மாதிரி 6x டெலிமேக்ரோவில் தான் எடுத்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நான் வந்து f1.6ன்றதுனால இது வந்து 2x 3x அந்த மாதிரி ஜூமில் மெயின் சென்சார்லேயே எடுத்துருக்கிறேன். இதுவும் அந்த மாதிரி தான் f1.6. இதுவும் நல்லா இருந்துச்சு செப்பரேஷன் எல்லாம். ஸோ ஓவராலாக இது மேக்ரோ முடிஞ்சுதா. அடுத்து இங்கே இதுதான் என்னோட வந்து ஃபேவரட் ஃபோட்டோஸ். இதில் இது எடுத்தது ஏன்னா சன்செட் டைமில் ரொம்ப கஷ்டம்தான். எல்லா ஃபோன்ஸுமே பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணோம். இந்த ஃபோன் ஆனால் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செலக்டட் ஃபோட்டோஸ் தான் அடுத்ததில். பட் இருந்தாலும் இங்கே பாருங்கள் டீட்டெயிலெலாம் வேறு லெவல் டீட்டெயில்ஸு, நல்ல ஷேடோ ஹைலைட்ஸு எல்லாமே குட் டைனமிக் ரேஞ்சு. லோ லைட்டில் கூட ரொம்ப லோ லைட் தானே இது. இது பாருங்கள், இது வந்து 86mm f2.6, ஓகேவா. இதில் கலர்ஸ்லாம் பாருங்கள் நல்லா ப்ரைட்டாக சூப்பராக இருக்குது. அப்புறம் இது வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள். இது வந்து 15mmல இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் ப்ளூயிஷாக தான் இருக்குது, பட் நல்லா தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 115mm போயிருக்கேன். இது வந்து கொஞ்சம் லெஸ் தேன் 6x அதில் ஒரு ஃப்ரேமு. இது வந்து கண்டிப்பாக வந்து 6xக்கு மேலே. இதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த சீனு சூப்பராக இருந்துச்சு. அது உங்களுக்கு ஷேர் பண்ணணும் எப்படி இந்த ஃபைண்ட் எக்ஸைட் ப்ரோவில் வந்து இருந்துச்சுன்னு. இது நான் ஒரு ஃபோட்டோ வந்து நான் எடிட் பண்ணேன், அதாவது ஃப்ரேம் மட்டும் எடிட் பண்ணேன். செம்மையாக இருந்துச்சு இந்த சன்செட்டை கேப்சர் பண்ணும்போது. இதுதான் அந்த ஃப்ரேமு, கொஞ்சம் கோணலாக இருந்துச்சு. அதை வந்து நான் எடிட் பண்ணி ஸ்ட்ரைட்டன் பண்ணி இப்படி வச்சுருந்தேன். இதுதான் அந்த சன்செட்டு. இது வந்து நான் 23mm மெயின் கேமரா சென்சாரில் எடுத்தேன். அதுவும் ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ரிசல்ட் தான் கொடுத்துருக்கு. சூப்பரான ஒரு சீன் தான் இல்லையா. ஓகே,
அடுத்து இந்த சீனோட க்ளவுட்ஸு இந்த மாதிரி எப்படி எவ்வளோ டீட்டெயில் வருது க்ளவுடில் அப்படின்னு பார்த்தேன். நல்லா இருக்கியா இல்லை? கையில் இந்த மாதிரி ஒரு கேமரா இருந்துச்சு அப்படின்னா இந்த கலர்ஸ்லாம் வந்து கேப்சர் ஆகுதான்னு பார்க்கணும். பார்த்தா செம்மையாக கேப்சர் ஆச்சுன்னா நல்ல கேமரா, இல்லைன்னா நல்ல கேமரா. இவ்வளோதான் என்னோடய வேல்யூவேஷன். ஸோ இங்கே இந்த கலர்ஸ்லாம் பாருங்கள், இங்கெல்லாம் கொஞ்சம் ப்ளோ அவுட் ஆகிருக்குது, பட் ஸ்டில் வெரி ரெஸ்பெக்டபுள் அவுட்புட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதாங்க. அடுத்து நம்ம வந்து வீடியோலாம் பார்த்துட்டு அவுட்டோரில் முடிச்சுப்போம். ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல ஒரு வீடியோ சாம்பிள். தூரத்தில் டிராஃபிக் சவுண்ட்ஸ் கேட்குது. அப்புறம் பின்னாடி ஆக்சுவலாக ஃபுல்லாக ஒயிட் வாஷ்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஏன்னா லைட் அவ்வளோ அதிகமாக இருக்குது இந்த பக்கம். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா எப்படி இருக்குது? இது ரியர் ஃபேஸிங் கேமரா 1x. அப்படியே 3x 6x, இன்னும் அப்படியே போனால் இவ்வளோ தூரம் போகலாம் 18x, அப்படியே 1x, அப்புறம் அல்ட்ரா வைடு. இது வந்து ஸ்டெபிலைசேஷன் டெஸ்ட்டு. எப்படி இருக்குது லேண்ட்ஸ்கேப்பு? பாருங்க, இவனுங்களை பாருங்க, செம்மையா இருக்கானுங்க. சேவல் ஆச்சரியமாக தான் இருக்குது. எப்படி இவ்வளோ சூப்பராக இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதில் என்னன்னா அமேசிங்காக மேக்ரோ வீடியோ எடுக்க முடியுது. 6x இருக்கேன் இப்போ நான். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செடியில் இருக்கிற எல்லா இன்ட்ரிகேட் டீட்டெயில்ஸையும் எடுக்க முடியுது மேக்ரோவில். அற்புதமாக இருக்குது. எவ்வளோ க்ளோஸ் போக முடியுது பா. அது ஸ்டெடியாக இருக்காது ஆப்வியஸ்லி, பட் எவ்வளோ க்ளோஸ் போக முடியுது பாருங்கள். ஒரு ஸ்டேபிளான ஒரு ஸ்டெம்மை பார்த்தோன்னா நான் பிடிச்சிக்கிறேன் கையில். ஓகே, ஸ்டெம் நான் பிடிச்சிக்கிறேன். எவ்வளோ க்ளோஸ் போக முடியுது பார்ப்போம். ஐயோ, பிடிச்சாலே ஆடுது பாருங்கள். இவ்வளோ க்ளோஸ் போகலாம். அங்கே பாருங்கள், எறும்புலாம் ஓடுது பாருங்கள். இந்த டெலிஃபோட்டோவில் மேக்ரோ வந்து வேறு லெவலில் தான் இருக்குது சீரியஸாகவே. பா, மைக்ரோஸ்கோப் மாதிரி ஆயிடுச்சு இப்போல்லாம் கேமரா. 18x எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ, 18xல இவன் எப்படி இருக்கான் பாருங்க. செம்மையாக இருக்கான். வந்து பார்க்குறான், வந்து மானிட்டர் பண்ணுறான், என்ன பண்ணுறாங்க இங்கே, வீடியோ எடுக்கிறாங்க. வா, படம் காமிக்கிறான். டென்ஷன் ஆகிறான். டென்ஷன் ஆகாதரா, ஒன்றும் பண்ணலண்ணா.
ஓகே, ஸோ நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இப்போ தான் நான் வந்து அவுட்டோரில் எல்லாம் நீங்கள் பார்த்த சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு பேட்ரி செக் பண்ணி பார்க்குறேன். 20% அப்படின்னு வந்து நின்றுருக்கு இப்போது. ஸோ இதுதான் வந்து ஃபைண்ட் X8 ப்ரோவோட கேமரா சாம்பிள்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. வேர்டிக்ட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தா, சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் எங்கேயோ போயிட்டுருக்குங்க. அப்புறம் அந்த கேமரா கண்ட்ரோல் பட்டன் பற்றி நான் ஏன் வந்து பேசலை அப்படின்னா, அது எனக்கு அவ்வளோவா யூஸ்ஃபுல்லாகவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நார்மலாகவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஐ டிட் நாட் கெட் யூஸ் டு இட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை பற்றி நான் எதுவும் சொல்லலை. அல்டிமேட்லி ஃபைண்ட் X8 ப்ரோ சைனாவோட ஸ்மார்ட் ஃபோன் இன்னோவேஷன், அதோட ஒரு முக்கியமான பெஞ்ச்மார்க் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு போட்டியாக தான் இதே ஃபேமிலி, பிபிகே ஃபேமிலியில் விவோ X200 ப்ரோவும் இருக்குது. ஆல்ரெடி வந்து நீங்கள் சிவபரணியோட ட்விட்டர்லேயோ இல்லாட்டி சிவபரணியோட சேனல் போனீங்க அப்படின்னா X200 ப்ரோவோட சாம்பிள்ஸ்லாம் கண்டிப்பாக பார்க்க முடியும். அதுவும் பயங்கரமாக இருக்குது. ஸோ இயர் ஆஃப் சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் கேமராவா இது 2025 அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுக்கு எப்படி கம்பீட் பண்ண போகிறாங்க ஆப்பிள், சாம்சங், கூகுள் அடுத்த வருஷம் எப்படி இருக்க போகுது? கூகுள் ஆல்ரெடி சூப்பராக தான் இருக்குது. பட் இந்த அளவுக்கு இந்த ஜூமோட அந்த விளையாட்டு இதெல்லாம் வேறு லெவலில் பண்ணிட்டாங்க சைனீஸு. எஸ்பெஷலி ஒப்போ வந்து ஹாசல்பிளாட்டில் வந்து ஐ திங்க் தே ஹவ் டன் பெட்டர் தேன் லாஸ்ட் எஃபர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். X7 அல்ட்ராவோட இது வந்து பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய வேர்டிக்ட்டு. மற்றபடி என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அப்புறம் உங்களோட ஒப்பீனியன் ஆன் X8 ப்ரோவையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த கம்பெனியில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இதை படிப்பாங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்கன்னு ரீசெண்டாக கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். கீழே போடுங்க, அவங்களும் படிக்கட்டும், நாமளும் தெரிஞ்சுப்போம் எப்படி இருக்குது இதோட ரிசல்ட்ஸு, என்ன பண்ணலாம் இதுக்கப்புறம் இன்னும் பெட்டராவா, இல்லாட்டி வேறு எதாவது வேணுமா, ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கா, அதையும் சொல்லுங்கள். இல்லை இதுவே போதுமா, சீப்பாக கிடச்சா பெட்டராக இருக்கும்ல அது. ஓகே, தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.